கடலை பருப்பை வச்சு ஒரு பெர்ஃபெக்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வரும். பருப்பு உருண்டை ரெடி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 150 கிராம் கடலை பருப்பை தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இதை 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலையை சின்னதா நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க. கடலை பருப்பை அரைக்கும் போது தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இது கூடவே 1 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு, 15 சின்ன வெங்காயத்தை சின்னதா நறுக்கி உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மீடியம் சைஸ்ல உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு 8ல இருந்து 9 பருப்பு உருண்டைகள் வரை நமக்கு வந்துச்சுங்க. இப்போ நம்ம குழம்புல சேர்க்க வேண்டிய பருப்பு உருண்டைகள் ரெடி ஆயிருச்சுங்க. அடுத்து நம்ம குழம்புல சேர்க்க வேண்டிய பேஸ்ட் தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 சில் தேங்காயை சின்னதா வெட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1.5 டீஸ்பூன் சீரகம், 9 வத்தல், 1 மீடியம் சைஸ் தக்காளி உள்ள சேர்த்துட்டு தண்ணி ஊத்திட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புல சேர்க்க வேண்டிய பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட்டை கடாயில சேர்த்ததுக்கு அப்புறம் புளி தண்ணி தாங்க சேர்க்கணும். இன்னைக்கு நாங்க 2 சின்ன துண்டு புளியை தான் தண்ணியில நல்லா கரைச்சிட்டு கடாயில சேர்த்துருக்கிறோம். புளி தண்ணியை கரைச்சிட்டு கடாயில சேர்த்ததுக்கு அப்புறம் 5ல இருந்து 6 சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோட்ல நல்லா கொரகொரப்பா அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரும்போது தாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு உருண்டையை உள்ள சேர்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பு உருண்டைகளை ஒண்ணா உள்ள சேர்த்துக்கலாம். நிறைய பேத்துக்கு பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்க்கும் போது கரைஞ்சு போயிருங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, கடலை பருப்பை நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைச்சிருந்திருப்பாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு கெட்டியான கடலை பருப்பு உருண்டை கிடைக்காது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தண்ணி கொதி வரதுக்கு முன்னாடி பருப்பு உருண்டைகளை உள்ள சேர்த்துருவாங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி கொதி வரும்போது பருப்பு உருண்டைகள் எல்லாமே கரைஞ்சு போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இந்த ரெசிபியை பண்ணும்போது பருப்பு உருண்டைகளை ரொம்ப கவனமாவே செய்யுங்க. நம்ம பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறம் மேல இந்த மாதிரி நல்லா மிதந்து வருங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 10 நிமிஷம் வரை மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த குழம்பு ரெசிபியை நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பருப்பு உருண்டைகளை உடையாம நல்லா பெர்ஃபெக்ட்டா வருங்க. இந்த குழம்பு ரெசிபிக்கு நம்ம காய்கறிகளோ இல்ல வெஞ்சனமோ எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லைங்க. இந்த பருப்பு உருண்டை வச்சு சாப்பிடும் போதே சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல சுவையான ரெசிபிஸ்க்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.